குடும்ப சூழ்நிலை காரணமா சொந்தத்தில் திருமணம் செய்ததால் கூண்டில் அடிபட்ட கிளியாய் தவிப்பதெனவோ நானும் சத்தியபிரா சைலும் தான். ஏன் ரிலேட்டிவ்ஸ்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க பாத்துடலாமா? இதுக்கு காரணம் ஜெனடிக் டிசார்டர்ஸ் தான். சோ ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய டிசார்டர்ஸ் தான் நம்ம ஜெனடிக் டிசார்டர்ஸ்னு சொல்றோம். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஒரு டைப் தான் ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர்ங்கிறது. சோ இந்த டிசார்டர் யாருக்கு வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட அப்பாக்கு அம்மாக்கு இரண்டு பேருக்குமே அந்த டிசார்டருக்கு உண்டான கேரியர் ஜீன் ஒரு மேட்டர் தேவை. சோ இந்த கேரியர் ஜீன் அப்பாக்கு அம்மாக்கு இரண்டு பேருக்குமே இருக்கும் போதுதான் அது அந்த குழந்தைக்கு டிரான்ஸ்பர் ஆகும்போது அவங்களுக்கு அந்த டிசார்டர் எக்ஸிபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க சிமிலரான ஜெனடிக் மேட்டரை தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதனால இதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அப்போ வெளி குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பிரச்சனைகள் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் உண்டு. ஆனா இதை கம்பேர் பண்ணும்போது அதுல ரொம்பவே வாய்ப்புகள் கம்மி. சோ இதனாலதான் ரிலேட்டிவ்ஸ்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க. முடிந்த வரைக்கும் இனிமேல் வர ரங்கத்துக்கு சொந்தத்தில் திருமணம் செய்யாமல் இருக்கும். தயவு செய்து யாரும் இனிமேல் சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்காதீங்க. என்னோட போட்டோம்.